லஞ்ச ஊழலில் ஈடுபட்ட அரச அதிகாரிகளுக்கு எதிராக 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட உள்ளன என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதில் பெரிய பெரிய அரச அதிகாரிகள் மாட்டுப்பட இருக்கின்றார்கள். அவர்களுடைய பதவிகள் பறிபோக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது குறித்து இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்குமா என கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக இந்த கேள்வி, எதற்காக இந்த சந்தேகம், இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும் இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பிள்ளையானை கைது செய்தது எதற்காக தெரியுமா என்று சொல்லி 2 பேர் 2 விதமான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒரு ஆள் நாமல் ராஜபக்ஷ, மற்றவர் ராஜித சேனாரத்ன. இந்த 2 பேருமே என்னதான் சொல்லினோம் என்றது பற்றியும் இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு எதிராக 6 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியாக இன்றைய காணொளியில் வரப்போகின்ற செய்திகள் எல்லாமே அதிர்ச்சியூட்டும் செய்திகள் தான். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. இந்த வழக்குகளை தாக்கல் செய்ய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கின்ற ஆணைக்குழு, ஆங்கிலத்தில் சொல்கிறது CIABOC என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு. அவர்கள் எல்லா விதமான தகவல்களையும் திரட்டி இருக்கின்றார்களாம். யார் யாருக்கு எதிராக என்ன விதமான வழக்குகளை போடுறன்னு சொல்லி எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருக்காம். இப்போ வரும் நாட்களில் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இந்த 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட போகின்றனவாம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கொஞ்ச காலமாக அரசியல்வாதிகள் மாறி மாறி விசாரிக்கப்பட்டு கொண்டு வரினோம். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் விசாரிக்கப்பட்டு கொண்டு வரினோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அரசாங்கத்தினுடைய கவனம் அல்லது நீதித்துறையினுடைய கவனம் அரச அதிகாரிகள் மேல, அரச உயர் அதிகாரிகள் மேல திரும்பி இருக்குது. 50க்கும் மேற்பட்ட அரச உயர் அதிகாரிகள், வெவ்வேறு பதவிகளில் வகிப்பவர்கள், வெவ்வேறு திணைக்களங்களில் வெவ்வேறு துறைகளில் உயர் பதவியில் இருக்கின்ற 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை பறிபோக போகின்றது அல்லது அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு வரப்போகின்றது. இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது லஞ்ச ஊழலுக்கு எதிரான விசாரணைகளை நடத்துகின்ற ஆணைக்குழு. கடந்த சில வாரங்களாக அவர்கள் ஏராளமான தகவல்களை சேகரித்துக் கொண்டே வந்தார்களாம். ஃபைல் எல்லாம் ரெடியா இருக்குது. இப்ப வரும் நாட்களில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகின்றார்கள். இது அடுத்த ஒரு மிகப்பெரிய புயலை நாட்டில் உருவாக்க போகுது. ஏற்கனவே அரசியல்வாதிகள் மத்தியில் அரசியல்வாதிகளுக்கு நிம்மதியா நித்திரையே இல்லை. இப்ப கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னு சொன்னா, இனி அரச அதிகாரிகளுடைய நித்திரை பறிபோக போகுது. அதாவது கடந்த காலங்களில் தவறுகள் செய்தவர்களுக்கு மட்டும். எனவே அடுத்து வரும் நாட்கள் மிகுந்த பரபரப்பாக இருக்கும். இன்னும் நிறைய தகவல்களும் செய்திகளும் வர இருக்கின்றன. யார் யாருடைய தலைகள் எல்லாம் உருளப்போது என்று தெரியல. எந்தெந்த பகுதிகளில், மிக குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் எந்தெந்த அரச உயர் அதிகாரிகளுக்கு வழக்குகள் தொடுக்கப்பட போகின்றன, யார் யாருடைய வேலைகள் எல்லாம் பறிபோக போகின்றன என்பது சம்பந்தமாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே வரும் நாட்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளனவாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு எதிராக 6 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 6 குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து தேர்தல் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு சுயாதீனமான ஒரு அமைப்பு. அவர்கள் தான் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஜனாதிபதி அவர்கள் பொதுக்கூட்டங்களை உரையாற்றி கொண்டு வராதானே, அவ்வாறு உரையாற்றின 6 சந்தர்ப்பங்களில் அவர் சொன்ன கருத்துக்களை தான் இந்த முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மேடைகளில் உரையாற்றிக்குள்ள சொன்னவராம், உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தி கட்சி கைப்பற்றினால் அவர்களுக்கு நிதி வழங்கப்படும், தாராளமாக நிதி வழங்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக. இதுவே வேற கட்சிகள் கைப்பற்றினால் நிதி வழங்க மாட்டோம் என்று சொல்லி ஜனாதிபதி சொன்னார் என்றுதான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 6 இடங்கள்ல 6 மேடைகளில் இந்த கருத்தை சொல்லி போட்டார் என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் உண்மையிலேயே அப்படித்தான் சொன்னவரான்னு கேட்டால் அதில் ஒரு சின்ன ஒரு தவறான புரிஞ்சுணர்வு தான் சொல்லணும். ஜனாதிபதி அப்படி சொல்லல. ஜனாதிபதி நேற்று ஆற்றின உரையில அதை மறத்திருக்கிறார். நான் அப்படி சொல்லலன்னு சொல்லி மிக குறிப்பாக அவர் யாழ்ப்பாணத்தில் உரையாற்றியக்குள்ள தெளிவாக சொன்னவர். அதாவது காசு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லல. தேசிய மக்கள் சக்தி கட்சி உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றியக்குள்ள அவர்கள் எங்கடையாக்கள் தானே, அதாவது தங்கடையாக்கள் தானே. எனவே அவர்கள் லஞ்ச ஊழல் செய்ய மாட்டார்கள், தாங்களும் லஞ்ச ஊழல் செய்ய மாட்டோம். எனவே மத்தியில் இருக்கிற அரசாங்கம் லஞ்ச ஊழல்
ஊழல் இல்லை, இங்கால உள்ளூராட்சி சபைகளில் இருக்கிற அரசாங்கமும் வந்து லஞ்ச ஊழல் செய்யாது, எனவே வந்து தாராளமாக நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நிதியை ஒதுக்கலாம். இதுவே வேற கட்சிகள் வந்தால் நாங்கள் 1க்கு 10 தரம் யோசிச்சு போட்டுத்தான் காசை கொடுக்க வேண்டி இருக்கும் என்று தான் ஜனாதிபதி சொன்னவர். காசு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லல, 1க்கு 10 தரம் யோசிச்சு போட்டு தான் நாங்கள் காசை கொடுப்போம், ஏனென்று சொன்னால் அவர்கள் லஞ்ச ஊழல் செய்வார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லி போட்டார். எனவே அவர் இப்படித்தான் சொல்ல வந்தவர். ஆனால் அந்த கதை வந்து கொஞ்சம் திரிபட்டு வேற விதமாக போயிட்டுது. அதுதான் இப்போ வந்து முறைப்பாடாக போயிருக்குது. இருந்தாலுமே கூட ஜனாதிபதி அவர்கள் இப்படி சொல்றது கூட சரியான்னு சொல்லி இன்னும் ஒரு விவாதம் போய்கொண்டிருக்குது. ஏனென்று சொன்னால் ஏனைய கட்சிகள் எல்லாருமே வந்து லஞ்ச ஊழல் கட்சிகளா, அப்படியா ஜனாதிபதி வந்து முத்திர குத்துறார் என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருக்குத்தானே. எனவே அது சம்பந்தமான ஒரு விவாதமும் போய்கொண்டிருக்குது. இருந்த போதிலும் கூட காசு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொல்லல என்றதை நேற்று ஜனாதிபதி அவர்களும் மறுத்திருக்கின்றார். அதே வேளையில் இந்த முறைப்பாடுகளும் வந்து தேர்தல் திணைக்களத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிள்ளையான் கைது செய்யப்பட்டது ஏன் தெரியுமா என்று சொல்லி 2 பேர் இப்போ புதுசாக வந்து 2 விதமான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒரு ஆள் வந்து நாமல் ராஜபக்ஷ, மற்றவர் வந்து ராஜித சேனாரத்ன. ஏன் இப்போ வந்து விளக்கம் கொடுக்கணும், என்னத்துக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் என்று சொல்லி நாங்கள் நேற்றைய காணொலியிலையும் பார்த்துருந்த நாங்கள் இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நெருங்கி வர வர ஆளாளுக்கு வெளியில் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். சரி, நாமல் ராஜபக்ச என்னதான் சொல்லி வச்சுக்காரன்னு பார்த்தோம் என்று சொன்னால், ஏன் பிள்ளையான இப்போ கைது செய்யப்பட்டுக்காராம் என்று சொன்னால், புலம்பெயர் தமிழ் மக்களாகிய டயஸ்பொராக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காகவும், அதாவது எங்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காகவும் சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் தானா பிள்ளையான் வந்து கைது செய்யப்பட்டுக்காரே ஒழிய வேறு விதமான காரணங்கள் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே பிள்ளையான் குற்றம் செய்திருந்தால் அவருக்கு தண்டனை கொடுக்கத்தானே வேணுமாம். ஆனால் புலம்பெயர் மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி கைது செய்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லையாம் என்று சொல்லி புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கார். ஏன் நாங்கள் சொன்னாங்களா, புலம்பெயர் மக்கள் நாங்கள் சொன்னாங்களா பிள்ளையான கைது செய்ய சொல்லி? அல்லது புலம்பெயர் மக்களுக்கு தெரியுமா ஒரு நாள் பின்னேரம் கொழும்பிலிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவு திடீரென்று மட்டக்களப்புக்கு போய் அங்கே பிள்ளையானுடைய அலுவலகத்தில் போய் அங்கே வச்சு அவரை கைது செய்யும் என்று சொல்லி யாருக்காவது தெரியுமா? இல்லை. கைது செய்து கொண்டு வந்த பிறகுதான் வெளியில செய்திகள் வந்தது இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி. எனவே நாமல் ராஜபக்ஷ எந்த உலகத்தில் இருக்காருன்னு தெரியல. அதோட சந்தடி சாக்கில புலம்பெயர் தமிழ் மக்கள் மேல தனக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பையும் வந்து அவர் காட்டி போட்டார். புலம்பெயர் தமிழ் மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் பிள்ளையான் வந்து கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ஷ இன்னும் ஒரு கதையும் சொல்லி வச்சுக்கார். அதாவது உதய கம்மன் பிள்ளை வந்து லோயராக வந்துக்கார் தானே, இந்த பிரச்சனைக்கு வந்து தலையிட்டுக்கார் தானே, அது வந்து சரியானதானாம். உதய கம்மன் பிள்ளை வந்து செய்யறது சரிதானாம். எனவே அதைத்தான் வரவேற்கிறேன் என்ற மாதிரி நாமல் ராஜபக்ஷ கருத்து சொல்லியிருக்கார். இங்கால ராஜித சேனாரத்ன, முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன, அவர் என்ன சொல்லி வச்சுக்காருன்னு சொன்னா, பிள்ளையானும் கருணாவும் நாட்டுக்கு மிகவும் முக்கியமானவர்கள், அவர்களால் தான் இறுதி யுத்தத்தில் வந்து வெல்லக்கூடிய மாதிரி இருந்தது, அவர்கள் மிகவும் திறமையானவர்கள், நாட்டுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். கருணா வந்து இயக்கத்தில் இருந்திருந்தா தொப்பிக்கலையை வந்து பிடிச்சிருக்கவே முடியாதாம். கருணா பிரிஞ்சு வந்த அப்புறம்தானாம் தொப்பிக்கலை என்ற இடத்தை வந்து கைப்பற்றலாம் என்று சொல்லி இராணுவத்துக்கே நம்பிக்கை வந்ததாம் என்று சொல்லி கணக்கெல்லாம் சொல்லி வச்சுக்கார் ராஜித சேனாரத்ன. எனவே அவர் சொல்ல வரதனுடைய சுருக்கம் என்னென்னு சொன்னால், பிள்ளையான கைது செய்தது பிள்ளை, பிள்ளையானும் கருணாவும் நாட்டுக்கு மிகவும் முக்கியமானவர்கள், அவர்களை வந்து கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ எதுக்காக 2 பேரும் இந்த பாடுபடினோம் என்று சொன்னால், பிள்ளையான் மேலே இருக்கிற பாசத்தாலேயோ பற்றாலேயோ கிடையாது. ஏனென்று சொன்னால், பிள்ளையான் மேலே விசாரணை வந்தால் அடுத்ததாக பிள்ளையானை தொட்டு தங்களை தான் அடுத்த விசாரணை வரப்போகுது, தங்கள் மேலே தான் அடுத்த கேஸ் வந்து விழப்போகுது. எனவே தாங்கள் தப்புறத்துக்காகத்தான் இப்போ பிள்ளையானை வந்து காப்பாற்றி கொண்டிருக்கணும் இந்த 2 பேரும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பருவம் அமாவாசை இதெல்லாம் வந்து நெருங்க நெருங்க, அந்த நாட்கள் நெருங்க நெருங்க சில பேருக்கு சில விதமான மாற்றங்கள் உருவாகும். அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தான் ஜனாதிபதி அறிவிக்க போறேன்னு சொன்னவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பின்னணியில் இருக்கிறது யாருன்னு சொல்லி, அந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நெருங்க நெருங்க, நாளைக்கு தான் ஏப்ரல் 21. எனவே அந்த நாள் நெருங்க நெருங்க இங்க கொஞ்சம் பேரால இருக்கவே முடியல, பதறி கொண்டிருக்கணும். எனவே இன்னும் ஒரு கொஞ்சம் மனத்தியாலங்கள்லாம் இருக்குது. இவர்களுடைய பயத்துக்கும் பதற்றத்துக்கும் என்ன விதமான பதில் கிடைக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடக்குமா என கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. எதுக்காக இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்குன்னு சொன்னால், அதற்கான பின்னணி காரணங்களை பற்றி பார்ப்போம். உள்ளூராட்சி சபை தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாளாகும். என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், நாளைக்கு 2 விதமான சம்பவங்கள் நடக்க போகுது. நாளைக்கு திங்கட்கிழமை முதலாவது வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் சில முக்கியமான தீர்ப்புகளை வந்து அறிவிக்க போகுது. ஏற்கனவே வந்து ரிட் மனுக்கள் வந்து தாக்கல்
செய்யப்பட்டிருக்கு தானே, அந்த மனுக்கள் சம்பந்தமான சில முடிவுகளை வந்து நாளைக்கு அறிவிக்க போகுது. அப்படி என்று சொன்னால் சில அரசியல் கட்சிகளும் சில சுயேட்சை குழுக்களும் வந்து மீளவும் சில சபைகளில் வந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு வந்து வழங்கப்படும். அதாவது எந்தெந்த இடங்களில் வந்து நிராகரிக்கப்பட்டனவோ அதில் வந்து வாய்ப்புகள் வழங்கப்படும் மீளவும் போட்டி போடுறதுக்கு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஏற்கனவே சகல உள்ளூராட்சி சபைகளுக்குமான அந்த வாக்குச்சீட்டுகள் இருக்கு தானே, எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு, எல்லாமே வந்து அச்சடிச்சாச்சு. அப்படின்னு சொன்னால் இப்போ புதுசாக ஒரு சில சபைகள் வந்து உள்ளுக்குள்ளே வரப்போதுன்னு சொன்னால் திருப்பி அவற்றுக்கு வந்து வாக்குச்சீட்டுகள் வந்து அச்சடிக்கணும். ஆனால் மே மாதம் 6ஆம் தேதிக்கு முதல் அதெல்லாம் செய்து முடிக்கலாமா என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் வந்து திரும்ப வந்து விண்ணப்பிக்கணும், திரும்ப வந்து வேட்பாளர்களுடைய பேர் விவரங்கள் எல்லாம் கொடுக்கணும். எனவே விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் நிரப்பி கொடுத்து அதெல்லாம் சரி பார்த்து அதை அக்செப்ட் பண்ணி பிறகு அந்த பேர் விவரங்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கு அச்சடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து நிறைய காலம் எடுக்கும். எனவே மே மாதம் 6ஆம் தேதிக்கு முதல் அந்த பணிகள் செய்து முடிக்கிறது வந்து கஷ்டம். எனவே வந்து 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மே மாதம் 6ஆம் தேதி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட சபைகளுக்கு வந்து தேர்தலை நடத்தி போட்டு இப்போ நாளைக்கு நீதிமன்றம் சொல்ல போகிற புதிய சபைகள் இருக்குத்தானே, அதுக்கு வந்து வேறொரு திகதியில் வந்து தேர்தலை நடத்தலாம். ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னென்னு சொன்னால், மே மாதம் 6ஆம் தேதி நடக்க போகிற தேர்தலுடைய முடிவுகள் இருக்குதானே, அந்த முடிவுகள் வந்து அடுக்கு பிறகு நடக்க போகிற தேர்தல்களுடைய முடிவில் வந்து கட்டாயம் தாக்கம் செலுத்தும். எனவே 2 தரம் தேர்தல் வச்சா மே மாதம் 6ஆம் தேதியும் அதுக்கு பிறகும் தேர்தல் 2 தரம் வச்சா இந்த ஒரு சிக்கல் வரும். முதலாவது தேர்தலினுடைய முடிவு 2வது தேர்தலில் வந்து தாக்கத்தை கொண்டு வரும். அப்படி இல்லை என்று சொன்னால் மே மாதம் 6ஆம் தேதி தேர்தலை நடத்தாமல் எல்லா தேர்தல்களையும் ஒன்று சேர்த்து பிறகு ஒரு திகதியில் வந்து ஒரேடியாக நடத்துறது இன்னும் ஒரு ஆப்ஷன். எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். நாளைக்கு திங்கட்கிழமை 21ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் முக்கியமான முடிவுகளை அறிவிக்க போது. அதுக்கு பிறகுதான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கண்டி தலதா மாளிகையில் வந்து அந்த வருடாந்த உற்சவம், வருடாந்த அந்த நிகழ்வு வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது புத்தருடைய பல்ல வந்து பொதுமக்கள் தரிசிக்கலாம் என்றது அந்த விழாவினுடைய ஒரு பகுதி. இந்த கேலி சித்திரமும் வந்து அது சம்பந்தமாகத்தான் வரையப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெரிய மாஃபியாரால் இருக்கிறார், அவருடைய கையில் தான் வந்து அந்த புத்தருடைய பல் இருக்குது. அதை பார்த்து ஒரு சாதாரண ஏழை மகன் வந்து கும்பிடுறார், ஏழை பொதுமகன் வந்து கும்பிடுறார். ஆனால் அந்த ஏழை பொதுமகன் வந்து எங்கே இருக்கிறார்னு சொன்னால் இந்த மாஃபியாவினுடைய வாய்க்குள்ளே இருக்கிறார். அவரை வந்து நிறைய பற்கள் வந்து கடிக்குது. அப்படியே என்னென்ன பற்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன்கள், வரிகள் மற்றும் பில்லுகள், இந்த மாதிரியான பெரிய பெரிய ராட்சச பல்லுகள் வந்து ஒரு சாதாரண ஏழை குடிமகனை வந்து கடிக்குது. அவர் வந்து புத்தருடைய பல்லை பார்த்து கும்பிடுறார் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கேலி சித்திரத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.